பாம்பு கீழே நரி குதிச்சா அகழி ஓடுனா தடுப்புச்சோறு. அதாவது ஒன்றிய அரசு பண்ற டார்ச்சல், ஒன்றிய அரசு கொடுக்குற டார்ச்சலுக்கு பத்தாதுன்னு ஆளுநர், இது இல்லாம நிதி நெருக்கடி, அது மட்டும் இல்லாம சிலர் இங்க தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லான ஆட்சி கொடுத்தாலும் தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சிக்கல்லையும் எந்த நிதியும் கொடுக்காத, எந்த நீதியும் கொடுக்காத ஒன்றிய அரசை மீறி நாங்கள் இப்படி ஒரு நம்பர் 1 இடத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு லிஸ்டையே போட்டிருக்காரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது என்னென்ன துறையில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது, இன்னும் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இவர் இந்த 4 ஆண்டுகளில் செஞ்சுருக்காரு அப்படின்றத நம்ம ரொம்ப விரிவாக பார்ப்போம். வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் பானு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் தக் லைஃப் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. இது இன்னைக்கு கடைசி நாள் அப்படின்றனாலையும் என்னவோ அவங்களுடைய இந்த 4 ஆண்டு முடியுது பார்த்தீங்களா, இந்த 4 ஆண்டில் என்னென்ன சாதனைகள் அவங்க செஞ்சுருக்காங்க, இந்த 4 ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும்போது இந்த திராவிட மாடல் என்னென்ன அளவுக்கு தமிழ்நாடு முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு, அதுவும் பல தடைகளுக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டை முதல் நிலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப விரிவாக சொல்லிட்டு சினிமாவில் வைப்பாங்க பார்த்தீங்களா, கடைசியில் ஒரு பஞ்சு டைலாக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு சொல்லியிருக்கார், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாம்பு கீழே நரி குதிச்சா அகழி ஓடினா தடுப்புச்சவரு. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநர், இதில் நிதி வேற கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நடுவில் திமுக, இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாடை முதன்மை மாநிலமாக கொண்டு நிறுத்தியிருக்கு. இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வளர்ச்சியை நாங்கள் காமிச்சிருக்கோம். அதிமுக மாதிரி இது ஊர்ந்துலாம் போல, அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு ஊர்ந்துட்டு இருந்தது அப்படின்னு அவர் என்னமோ ஆட்சியை தான் சொன்னார். உடனே அதிமுக சார்பாக ஆர்பி உதயகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எழுந்து அதை எப்படி நீங்கள் சொல்வீங்க, நீங்கள் ஆட்சியை மட்டும் குறை சொல்கிறீங்க, எங்கள் அண்ணனையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் இல்லை உங்களோட ஆட்சி தான் ஃபெயிலியர் ஆட்சி. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் தொடர்ந்து தமிழர்களுக்காகவும் தமிழ்நாடுக்காகவும் மாநிலத்துக்காகவும் தொடர்ந்து என்னுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்கணுன்னா, மாநிலம் அப்படின்னு அவர் சொல்கிறத நான் எந்த விதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு சொல்லும்போதே அவரோட மாநிலம் வந்துடுது, தமிழர்கள் சொல்லும்போதே அதில் வாழ்கிற மக்கள் வந்துடுறாங்க. ஆனால் மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த மாநிலத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலத்துக்காகவும் அவர் நின்று போராடினார் பார்த்தீங்களா. இந்த டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வழிவகை பண்ணும்போது ஒட்டுமொத்த மாநிலம் எந்தெந்த மாநிலத்துக்கு அநீதி நடக்குதோ அந்தந்த மாநிலத்துக்கு குரல் கொடுத்தார் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மாநிலத்தோடைய நலனுக்காகவும் நான் பாடுபடுவேன், தொடர்ந்து என்னுடைய உழைப்பு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னு. இப்போ நீங்கள் இதுவரை பார்த்தது பார்ட் 1 தான். இவ்வளோ நாள் இந்த 4 வருஷத்துலேருந்து நாங்கள் 5ஆவது வருஷத்துக்கு போகிறோம். இவ்வளோ நாள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த சாதனைலாம் வெறும் பார்ட் 1 தான். பார்ட் 2 நீங்கள் 2026 தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. ஸோ திராவிட மாடல் டிஎம்கேவோட 2.0 வெர்ஷன் லோடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். உடனே எதையாவது சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுடைய பாயிண்ட் 2, அதாவது பார்ட் 2 வெறும் ஃபெயிலியர் தான், அது ஃபெயிலியராக தான் வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆட்சியை பார்த்து நீங்கள் ஊர்ந்து வருதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு பழி நான் சொல்கிறேன். இந்த எல்கேஜி பசங்களாம் சொல்லுவாங்க, அவன் என்னை கிள்ளிட்டான் அதனால் நான் அவனை கிள்ளுவேன், அவன் என்னை குத்திட்டான் நான் அதனால குத்திடுவேன், அவன் என் பென்சில் எடுத்தான் நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் திமுகவுடைய விமர்சனத்தை தாங்க முடியாமல், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய விமர்சனத்தை தாங்க முடியாமல் ஏதோ சொல்லணுமே அப்படின்றத நீங்கள் ஃபெயிலியர் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார் ஃபெயிலியர், யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, யார் ஃபெயிலியர் ஆக போகிறாங்கன்றது பார்க்குற நம்மளுக்கே தெரியுது. இருந்தாலும் அதை நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம பார்க்குற மக்களுக்கே தெரியும். அதை அவர் சொன்ன பிறகு இவர் எழுந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. ஆமாங்க, நான் ஊர்ந்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நீக்கிடுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் கூட சரி அவர் சொன்னதுனால இவர் நீக்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சா, இல்லை அந்த ஊர்துன்றதை நீக்கிறி தவழ்ந்து அப்படின்னு போட்டுருங்க அப்படின்ட்டார். அதுலேயும் சொல்லுவாங்க, இப்போ உன்னை சொல்லலைப்பா, உன்னை குறிப்பிட்டு சொல்ல, நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவரும் சொல்கிறார். நான் தவழ்ந்துன்னு சொன்னதை யாருக்காவது வலிச்சதுன்னா சொல்லுங்க, யாரையாவது குத்துற மாதிரி இருந்தால் உடனே சொல்லுங்க, அதை நாங்கள் அவையிலேருந்து நீக்கிறோம். ஆனால் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஸோ அவையிலேருந்து அதை நீக்கணும்னா அது அன்பார்லிமெண்ட் வேர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நீக்க முடியும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் தவழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது
அவர் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அவர் வந்து ஆட்சியை தான் சொன்னார். இந்த மாதிரி ஊர்ந்து போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அதிமுக ஆட்சியில், தமிழ்நாடோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னு அவர் ஆட்சியை குறை சொன்னார். இவங்களாம் வாண்டடாக போய் ஏங்க ஆட்சியை மட்டும் குறை சொல்கிறீங்க, எங்கள் அண்ணனையும் சேர்த்து சொல்லுங்கன்னு வாண்டடாக வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி, சரிங்க ஊர்ந்துன்றதை தவழ்ந்துன்னு மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அப்பயும் தவழ்ந்து வந்து ஆட்சி பொறுப்பில் உட்காந்தவங்கலாம் சொல்ல, ஊர்ந்துக்கு பதில் தவழ்ந்துன்னு போட்டோடனே நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவழ்ந்துனாலே நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் தானே. அதனால் தவழ்ந்து வந்து போயிட்டு இருந்ததுன்றதை சொன்ன உடனே நமக்கே சிரிப்பாயிருச்சு. அதை பார்த்த உடனே என்ன இப்படி பண்ணி கலாய்ச்சி விட்ருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கார். என்னென்ன வளர்ச்சி தமிழ்நாடு வந்து இன்னைக்கு முன்னிலையில் இருக்குது அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு இன்னும் என்னென்ன திட்டங்கள் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி கடந்த 4 வருஷமாக மக்களோட நலனுக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்லும்போது, இவ்வளோ திட்டங்கள், இவ்வளோ வளர்ச்சிகள் இருக்க இந்த ஆட்சியை பற்றி இவங்க வந்து இன்னும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, இது பத்தலை அது பத்தலை அப்படின்ட்டு. ஸோ அவர் என்னென்ன சொன்னார், என்னென்ன திட்டங்கள் சொன்னார், என்னென்ன இதில் தமிழ்நாடு வந்து முதன்மை இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது 2024-25 இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. சரி, தமிழ்நாடு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9.6 விழுக்காடு, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியே வந்து 6.5% தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சியை நம்ம கம்பேர் பண்ணோன்னா 9.6. கொஞ்சம் கம்பேரிசனை பாருங்கள். ஒரு மாநிலம் 9.6 இருக்குது, ஆனால் இந்தியா முழுவதுமே பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 தான் இருக்குது. ஸோ மோடி அவர்கள் இப்படி அதானிக்கு தாரவாத்து கொடுத்துட்டே இருந்தால் 6.5 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ இந்த கம்பேரிட்டிவ்லி பார்க்க போனால் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியை விடவே அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வளர்ச்சி பத்தலை அப்படின்னு பொய்யா கட்டெழுத்து விடுறாங்க அதிமுக சார்பில் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்று சாதனை, வரலாற்றிலே காணாத அளவுக்கு $15 மில்லியன் அளவுக்கு வந்து மின்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுடைய ஜிஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தமிழ்நாடு வந்து 17,23,698 கோடி உயர்ந்திருக்கு. ஸோ பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாமல் கல்வி வகையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலே இந்த அறிவியல் ஆய்வியல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா மேல்நிலை பள்ளிகளும், இந்தியாவில் இருக்க எல்லா அரசு மேல்நிலை பள்ளிகளும் 50% தான் வந்து இந்த அறிவியல் ஆராய்ச்சி இது வந்து இருக்குது. ஆனால் தமிழ்நாடு எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 98.3 பள்ளிகளில் இந்த வந்து இது சயின்ஸ் லேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க அரசு மேல்நிலை பள்ளிகளில் வந்து 50 விழுக்காடு தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 98.3 விழுக்காடு வந்து இருக்குது. அப்போது இந்தியாவோட மொத்த நாட்டோட கம்பேர் பண்ணாலே அப்படியே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் தான் அமௌண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2% இருந்தால் டபுள் தான். அது 50, இது 98. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஆர்எஸ் ரேங்க் இந்த இடத்துல சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள், இந்தியா பூரா இருக்கிற சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள் எடுத்தால் அதில் 18 சிறந்த கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறந்த 100 பல்கலைக்கழகம், இந்தியா ஃபுல்லாக சிறந்த 100 பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டால் அதில் 28 சிறந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ கல்வியை பொறுத்த மட்டிலும் கூட நம்ம வளர்ச்சியில் தான் இருக்கோம். இவர் வந்து ஏதோ பக்கத்தில் இருக்க ஆந்திராவோ இல்லை கேரளாவையோ இல்லை அந்த பக்கம் மத்திய பிரதேஷ், யூபி, இவங்க வாரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நிதிகளை வாரி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேஷ்க்கு, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், இப்போ இவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு மாநிலத்தோட இவர் கம்பேர் பண்ணி சொல்லலை. ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சியோட தமிழ்நாடு மாநிலத்தோட வளர்ச்சியை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ தமிழ்நாடு முதல்வர் வந்து அவராக ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி சொன்னார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது வந்து ஒன்றிய அரசால் இது பண்ணுறது தானே. இதுவே என்ன வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிலையான வளர்ச்சி
அந்த நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சியில் தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. ஸோ இப்போ ஒன்றிய அரசு சார்பில் இருந்தே ஒரு குழு வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம சொன்னா கூட இவங்க நம்ப மாட்டாங்க. இப்போ ஒன்றிய அரசே ஒரு குழு அமைச்சு அந்த குழுவே வந்து ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்கு. அது என்ன தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு பொருளாதார ஆலோசனை குழு அப்படின்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் ஒரு இது வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார வளர்ச்சி இதில் தமிழ்நாடு 63.3% தேசிய அளவில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இடத்துல ஒன்றிய அரசு சொல்லுது. ஒன்றிய அரசே சொல்லுது, பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. இது யார்? ஒன்றிய அரசே சொல்லிடுறாங்க. இது எங்களுடைய டேட்டா கூட இல்லை, ஒன்றிய அரசு சொன்ன டேட்டா. இது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2%. ஸோ ஒரு தேசிய அளவில் எடுத்துக்கிட்டா 11.2% வந்து மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேசிய அளவிலே 11.2% இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா 1.43% தான் இங்கே வந்து இருக்காங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களோட மக்களுடைய சதவீதம் வெறும் 1.43 இருக்குது. ஸோ அடுத்ததாக தொழிற்சாலை வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொழிற்சாலை வளர்ச்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து 39,666 தொழிற்சாலைகள் இருக்குது. இதுலேயும் நம்பர் 1 யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1ஆக இருக்குது. ஸோ இப்படி காற்றாலை மின் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் வந்து நம்பர் 2 தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்பர் 2ல் இருக்குது. இதே மாதிரி சூரிய சக்தியில் நம்பர் 4ல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோல் மற்றும் ஜவுளி உற்பத்தியிலும் முன்னேற்றத்தில் இருக்காங்க. நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில் நம்பர் 1ல் இருக்காங்க. நெல் உற்பத்தியில் நம்பர் 3ல் இருக்காங்க. ஸோ இப்படி இப்படி உற்பத்தி, தொழில், அப்புறம் கல்வி, இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாடு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோடைய ஊட்டச்சத்துலையும் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல்வர் காலை உணவு திட்டம் ஒன்று இருக்கு. இது மெயினாகவே எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நிறைய குழந்தைகள் வந்து உணவு எடுத்துக்கிறதில்ல, இதனால ஊட்டச்சத்து குறைபாடுகள் நிறைய வருது, பாடங்களை சரியாக கவனிக்க முடியறதில்ல. இந்த பாடம் சரியாக கவனிக்க முடியாத காரணத்தால் அவங்க கல்வியோட வளர்ச்சி தடைப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றக்காக தான் முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இருக்கிற சத்துணவு திட்டத்தில் ஆடானா காலை உணவு திட்டம், அதாவது இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்களே, இதை வந்து அவர் ஆடானா கொண்டு வராரு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெண்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் 2 குழந்தைகள் இப்போ என்னோட குழந்தை வந்து அந்த அரசு பள்ளியில் படிக்குது அப்படின்னு வைங்களேன், எனக்கு மகளிர் சுய உதவி குழுமமாக எனக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பும் அங்கே கிடைக்கும். என் குழந்தைங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கும், நானும் அங்கே வந்து சத்துணவு பணியாளராக அங்கே போய் சேரலாம். இதுவும் வந்து நீங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் இருந்தீங்கன்னா அது மூலிமா எடுத்து உங்களை வந்து இந்த பணியில் அமர்த்துறாங்க. ஸோ இப்படி குழந்தைங்களுக்கு உணவுக்கு உணவும் ஆச்சு, ஊட்டச்சத்துக்கு ஊட்டச்சத்தும் ஆச்சு. தாய்மார்கள் சமைக்கிறதுனால அவங்க தம் பிள்ளைக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைப்பாங்க. இது ரொம்ப சரியான முறையில் கண்காணிக்கப்படுகிறது. இதுக்கு தனியாக ஒரு ஆப்பும் வச்சு அந்த ஆப்பில் இவ்வளோ இன்னைக்கு என்ன மெனு, இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை குழந்தைங்களுக்கு சமைக்கிறீங்க, அதோடைய அவுட்கம் என்ன, எப்படி வந்திருக்கு, ஒரு டிஷ்ஷு முடிஞ்ச பிறகு அதோடைய அவுட்கம் என்னவா வந்திருக்கு, அது பரிமாறப்பட்டது, எத்தனை குழந்தைங்களுக்கு பரிமாறப்பட்டதுன்னு எல்லா டீட்டெயிலையும் கண்காணிக்கிறாங்க. ஒரு குழந்தைகள் மேலே இந்த அளவுக்கு ஒரு அரசு வந்து ஒரு ஆப் போட்டு இந்த அளவுக்கு கண்காணிக்கிறது அப்படின்றது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊட்டச்சத்தை வந்து உறுதி செய்யும் விதமாக ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்து கரெக்டான முறையில் குழந்தைங்களுக்கு போய் சேருது அப்படின்ற விதமாக தான் இந்த முதல்வர் காலை உணவு திட்டம் வந்தது. இதே மாதிரி குழந்தைகள் மேலே இன்னும் அக்கறை எடுத்துக்கிட்ட விதமாக தான் ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம். அதாவது இந்த ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதுனால குழந்தைகள் பிறக்கும் போதே எப்படி பிறப்பாங்கன்னா இடை குறைவாக பிறப்பார்கள். இந்த இடை குறைவாக பிறக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கையை கணிசமாக ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம். அதுக்கான தாய்மார்களுக்கான சரியான மருத்துவம், சரியான கண்காணிப்பு கொடுக்கறதுனால அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறாங்க. இதையும் மீறி சில குழந்தைகள் வந்து இடை குறைவாக பிறந்தாங்க அப்படின்னா
அவங்களையும் காப்பாற்றுறதுக்கான 100% முயற்சி வந்து இந்த தமிழக அரசு செஞ்சிட்ருக்கு. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும், உங்களை அந்த மகப்பேறு காலங்களில் போகிற பெண்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தை என்ன வெயிட்டு, இவங்க என்ன வெயிட்டு, குழந்தைக்கிட்ட அந்த மாதம் நெருங்க நெருங்க இத்தனை வெயிட் இருக்குது, இவ்வளோ கம்மியாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ சாப்பிடணும், இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்கள அவ்வளோ அழகாக கண்காணித்து அதுக்கு ஒரு அட்டை போட்டு அதுக்கு சரியான முறையில் எல்லா மருந்துகளும் கொடுக்கப்படுதா, குழந்தை பிறந்த பிறகும் அதுக்கான தடுப்பூசிகள்லாம் சரியான முறையில் கொடுக்கப்படுதா, அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்த பிறகும் அவங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து சரியாக கொடுக்கப்படுதா, அதுக்கப்புறமான தடுப்பூசிகள் சரியான இதில் கொடுக்கப்படுதான்னு அதுக்கு ஒரு அட்டவணை போட்டு ஸ்கூல் சேர்ந்த பிறகு அவங்க சரியான ஊட்டச்சத்து முறையில் அங்கன்வாடியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா போகிற அந்த ஸ்கூல் 1வது 2வதுல போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காலை உணவு கொடுக்கறதா இருந்தாலும் மதிய உணவு கொடுக்கறதா இருந்தாலும் இப்படி குழந்தைங்களோட நலனில் மாணவர்களோட நலனில் இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிற அரசாக தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த 4 ஆண்டு முடிஞ்சு 5வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் நாங்கள் என்னென்ன திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம். அதாவது இந்த மேற்கல்வி உயர்கல்விக்காக போகிறாங்க பார்த்தியா, இந்த பெண்களுக்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. விடியல் பயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்வர் அவர்கள் வந்து பெண்களுக்காக சிஎம் பதவியை ஏற்றுக்கிட்ட உடனே ஃபஸ்ட்டு சைன் போட்டது வந்து இந்த இலவச பயணம் தான், பெண்களுக்கான இலவச பயணம், அந்த விடியல் பயணம் தான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம். இப்போ இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, முதல்வருடைய காலை உணவு திட்டம் எவ்வளோ செம்மையாக பயன்பெறுது, இதனால எத்தனை குழந்தைகள் பயன்பெறாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கலைஞர் மகளிர் திட்டம், பெண்களுக்கான உரிமை தொகை, அதாவது மாதம் மாதம் அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே டைரெக்டாக 1000 ரூபாய் போய் சேருது. இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இது டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே போய் சேருது. யாரையும் போய் அவங்க வந்து கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. ஐயா இந்த 1000 ரூபாய் வந்துருச்சா இன்றைக்கி பாருங்கள், அதெல்லாம் இல்லை. அதுவும் இன்னும் ஒரு விசேஷ காலங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி தேவைப்படும், இந்த 1000 ரூபாவை எப்படி முன்கூட்டியே போட்டால் அவங்க அந்த விசேஷ நாட்களில் அதை பயன்படுத்துவாங்கன்னு அந்த குறிப்பறிந்தும் அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிறதும் இன்னும் பாராட்டத்தக்க விஷயமா தான் இருக்குது. இதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டியூஷன் மாதிரி சொல்லி கொடுக்கறது அப்படின்றது தான் அந்த இல்லம் தேடி கல்வி இருக்குது. இதே மாதிரி மக்கள் தேடி மருந்தகம், உங்கள் வீட்டுக்கே வந்து மருந்து தேடி வந்து கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பாக்ஸை போட்டு அந்த பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எந்த மாதத்துக்கு என்னென்ன மருந்து தேவையோ அந்தந்த மருந்தை வந்து உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து இருந்தாங்க, பிபி சுகரு டேப்லெட் எல்லாமே அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்களுக்கு என்ன டோஸ் வேணுமோ அப்படின்றது சரியான முறையில் கண்காணித்து வீட்டுக்கே கொண்டு வந்து மருந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வர் திட்டம் நம்ம எல்லாருமே இப்போ பார்த்தோம். நான் முதல்வர் திட்டத்தில் எப்படி இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து நான் முதல்வர் திட்டத்தில் படித்து தான் இப்போ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினார் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஸோ இனி நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் இனி இப்படி ஒரு திட்டம் இருக்குது, இந்த திட்டத்து மூலயமா நம்மளோட வீட்டு பிள்ளைங்களும் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது. அப்புறம் இன்னுயிர் காக்கும் நமக்காக 48, அதுவில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டு இருக்கு. கலைஞர் அவர்கள் பேரில் நமக்கு எல்லாருக்குமே எல்லாருடைய கனவுமே என்னவா இருக்குன்னா அவங்கவுங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படின்றது தான். அதை நினைவாக்கி கொடுத்துருக்கிறது தான் இந்த கலைஞருடைய கனவு இல்ல திட்டம். அதுக்கப்புறமா முதல்வர் மருந்தகம், சில மருந்து மாத்திரைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்மளால் போய் வாங்க முடியாது. ஆனால் முதல்வர் மருந்தகத்தில் இதை நம்ம ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ மருந்தோடைய விலையும் நம்மளால் வாங்க முடிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் முதல்வர் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் இருக்குது. இதே மாதிரி தோழி விடுதி, அதாவது பெண்கள் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த பிஜி ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோழி விடுதின்னு தமிழக அரசு சார்பிலே ஏற்படுத்தின தோழி விடுதி. அங்கே வந்து ஆர்ஓ வாட்டர் சப்ளைலேருந்து சிசிடிவி கேமரா 24 ஹவர்ஸ் சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இத்தனை ஃபெசிலிட்டியோட ஒரு தோழி விடுதி, நம்ம அங்கே தங்கி படிக்கலாம், வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்துருக்காங்க, பெண்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு. இதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம். ஸோ இவ்வளோ திட்டங்கள் வந்து நாங்கள் தீட்டி மக்களுடைய நலனுக்காக நாங்கள் வந்து அயராது நாங்கள் பாடுபட்டு தான் இருக்கோம்.
ஆனால் இதோடைய சக்ஸஸ்க்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷம் இத்தனை திட்டங்கள் இவ்வளோ சக்ஸஸாக போயிருக்கு, இத்தனை துறையில் தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்குன்னா அதுக்கு வந்து கூட்டு பயிற்சி, அதாவது என்னுடைய அமைச்சர்கள், இந்த அமைச்சரவையில் இருக்கிற என்னுடைய அமைச்சர்கள் இன்னும் மற்ற பலர் எல்லாம் சேர்ந்து உழைச்சதுனால தான் இந்த வெற்றியை நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடிச்சது. காரணமே எல்லாரும் சேர்ந்து உழைச்சது தான் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பெருமிக்க விதமாக சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏதோ அமைதி இல்லை, அமைதி சீர்குலைஞ்சிருச்சு, அமைதி சேஃப்டி இல்லாத ஒரு இடமா தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரையை அதிமுக செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அப்படி அமைதியே இல்லாத, எந்த வளர்ச்சியுமே இல்லாத, ஒரு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக சொல்கிறதுக்கு இது மணிப்பூரோ காஷ்மீரோ அல்ல அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக அதிரடியாக அவர் சொல்லியிருக்காரு. காஷ்மீரில் 26 பேர் அப்பாவி டூருக்கு வந்த அப்பாவி மக்கள் 26 பேர் செத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து நேராக பீகாருக்கு போய் தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் நடந்தது, எது நடந்தது, எந்த பாதுகாப்பு பிரச்சனை, எங்கே குறைபாடு இருக்குது, எப்படி தீவிரவாதிகள் உள்ளே வந்தாங்க அப்படின்றத பற்றி கலந்து ஆலோசிக்காமல் இங்கேருந்து வந்து நேராக பீகாரில் போய் நீங்கள் தேர்தலில் ஈடுபட்டது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் பயந்து போயிருக்கோம். என்ன இது, நாட்டில் அனாவசியமாக வந்து ஒரு பொதுமக்கள் அதுவும் இப்படி சுட்டு தள்ளிட்டு போயிருக்காங்களே, நம்மளுடைய பாதுகாப்பு இப்படி கேள்விக்குறியாக இருக்கே. ஸோ அப்போ உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏன் அங்கே போலீஸோ இல்லை மிலிட்ரியோ எதுவுமே இல்லையா? அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது. ஓடலாம் சுடுறாங்க, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு இவர் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கணும். யாரு, நம்மளுடைய பிரதமர் அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சர் அவர்களோ, இல்லை இது நடந்திருக்கு, இப்படி நடந்துருச்சு, இனிமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியான எந்த வார்த்தையுமே இல்லை. சும்மா நாங்கள் தாக்குதல் பண்ணுவோம், பதிலடி தாக்குதல், மாட்டினா சிக்குனா இப்படி அப்படின்னு தான் பேசுறீங்க தவிர்த்து, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கணவனையும் தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய மகனையும் இழந்த தாய்மார்கள் எத்தனை பேர் கதைட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதில் என்ன இருக்குது உங்ககிட்ட? எதுவுமே இல்லை. ஆனால் நேராக பீகார் போய் உங்களுக்கு தேர்தலை பார்க்கணும், எப்படியாவது இடத்த பிடிக்கணும், இதை மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் மணிப்பூரில் 2 பெண்களை வந்து எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க நம்மளுக்கு சொல்லக்கூட அவ்வளோ சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி 2 பெண்களை அவ்வளோ இது மோசமான முறையில் கையாண்டாங்க மணிப்பூரில். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? ஸோ அந்த மாதிரி மணிப்பூரோ காஷ்மீரோ இல்லை தமிழ்நாடு, நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொய்யான தகவலை தொடர்ந்து தேர்தலில் ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக பொய்யான இதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ இப்படி அமைதியான மாநிலமாக இருக்க போய் தான் தொழிலையும் சரி, தொழில் வளர்ச்சியிலையும் சரி, தொழிற்சாலை வளர்ச்சியிலையும் சரி, பெண் இளைஞர்கள் இவர்களுடைய வளர்ச்சியிலும் சரி, அவங்களுடைய முன்னேற்றத்திலும் சரி, உற்பத்தி, அப்புறம் ஏற்றுமதி, இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள், ஒரு இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் எப்படி வருவாங்க, அந்த ஊர் சேஃப்டி அப்படின்னு தெரிஞ்சாதான் வெளியே இருக்கவங்களாம் உள்ளே வருவாங்க. ஸோ இங்கே சுற்றுலாத்துறை இன்னும் நல்லா செம்மையாக இயங்குதுன்னா அப்போ இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில் ஒரு சேஃப்டி இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் தான் இன்னும் இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இன்னும் இந்த 2.0 இந்த 2வது பார்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 2026 கண்டிப்பாக நாங்கள் வந்து வென்று வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த அமைச்சரவையில் அவங்களோட அமைச்சர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை கொடுக்குற விதமாக, இன்னும் உத்வேகத்தை கொடுக்குற விதமாக நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த 2026 நம்ம வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். டிஎம்கேவோடைய 0.20 வெர்ஷனை நம்மளாம் பார்க்க போகிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.